அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. இவருக்கு நேர பற்றாக்குறை இருக்கும்போது 20 நாள் இருக்கும்பொழுது 2 தொகுதியில் நிற்கிறாருன்னா ஒரு தொகுதிக்கு அவருக்கு கொடுக்க போகிறது பிரச்சாரத்துக்கு 9 நாள். சென்னையில் முக்கியமான தொகுதி பெரம்பூர் கான்ஸ்டிடுவன்சி. இந்த தொகுதியில் விஜய் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர்களே கண்டெஸ்ட் பண்ணுறாரு. நாம் தமிழர் அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதிமுக தரப்பில் வந்து பாமகக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டணியில் பெரம்பூர் தொகுதியை வந்து பாமகக்கு ஒதுக்குறாங்க அதிமுக அப்படின்றப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து மறைமுகமாக விஜயோட வெற்றிக்கு உதவுறாரா? வெற்றிவேல் அவர்கள் மறந்து விட்டார். வெற்றிவேல் அவர்கள் அங்கே இருந்தார். அதே மாதிரி அங்கே அதிமுகவில் ஒரு சில பேர் வந்து முன்னாடி இருந்தவங்க இன்றைக்கி அங்கே கிடையாது. அப்போ அங்கே வந்து ஒரு வேக்யூம் இருக்குது. இதில் அதிமுகக்கோ அமமுகக்கோ ஒரு வேக்யூம் இருக்குது. இப்போ அந்த சீட்டை வந்து சரி செய்யணும் கொள்ளணும்னா அதுக்கு ஏற்ற ஆள் கிடையாது. இன்னொன்று பெரம்பூர் வந்து குளத்தூருக்கு பக்கத்து தொகுதி, முதல்வரோட தொகுதிக்கு பக்கத்து தொகுதி. அப்போ அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். சார், அப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரியான வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியனே வந்து இல்லை இங்கே களம் நமக்கு ஒத்து வராது, அதுக்கு ஒரு ரீசன், அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து விஜயுமே அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ அப்போ விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அங்கே இருக்குன்னு அவருக்கு அன்றைக்கி விஜய் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பண்ணுறது பார்ட் டைம் பாலிடிக்ஸு, ஆனால் கேட்குறது முழு நேர பொறுப்பு. முதலமைச்சராக ஆகணும். என்ன சொல்கிறாரு, பெரம்பூரில் நாங்கள் எங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கணும், ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த பகுதியில் திடீர்னு கார்ப்பரேஷன் ஆளுங்க வந்து குழி தோண்டிட்டு வேலை நடக்குது அப்படின்றாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு பெர்மிஷன், காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்தப்ப அந்த இடத்துல அந்த மாதிரி எந்த வேலைகளுமே இல்லை அப்படின்றாங்க. சரி, இப்போ இவங்க நோக்கம் வந்து விஜய் கூட்டம் போடக்கூடாதுன்னா இந்த பெரம்பூர், கொளத்தூர், திருவிக்கா நகர், விருகம்பாக்கம், இந்த 5 ஏரியாவையும் ஒரு நாள் போகிறதா இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அப்படி தான் அவங்களோட பிளான் இருந்தது. இப்போ இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னா சென்னையை ரொம்ப மைக்ரோ லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா? இல்லை சென்னையில் ஃபோக்கஸ், அதாவது அவங்க வந்து உழைக்கிறது அதிகம் எங்கன்னா சென்னையில் அவங்க நினச்சிக்கிறாங்க. திமுக தாவேக்கா திமுக, இந்த டேப்பு அந்து போச்சு. படித்தவங்க கூட இருக்கிறாங்களா இல்லையா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? யாருன்னா வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை யாருன்னா நட்சத்திர ஹோட்டலில் இது மாதிரிலாம் பண்ணி பார்த்துருக்கோமா? சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தரப்புலேருந்து அவங்களோட 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா, தமிழக வெற்றி கழகம் அதாவது புதிதாக வந்த ஒரு கட்சி எப்படி 234 தொகுதியிலையுமே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய செய்திகள் வந்தது, அதாவது தடுமாறுறாங்க, கேண்டிடேட் போட முடியாது. ஒரு முதல் கட்சி இது வரைக்கும் ரொம்ப ப்ரீவியஸாக நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 234 தொகுதியிலையுமே கேண்டிடேட்ஸ் போட முடியாது அப்படின்ற மாதிரியான செய்திகள் நிறையா வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 234 தொகுதியிலையுமே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதில் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா 234 தொகுதியில் ஒரு கட்சியாக வேட்பாளர் நிறுத்துறதுன்றது அது கடினமான ஒரு விஷயம். அது வந்து அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. அது வேட்பாளர்னு போட்டிருக்கிறாரு, வாழ்த்துக்கள். அந்த 234 வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வந்து மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. அதாவது 3 விதமாக அதை பிரிக்கலாம். ஒன்று, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து செயல்பட்டு அந்த கட்சியில் படிப்படியாக வந்து பதவியில் இருந்து ஒரு சிலருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து அந்த கட்சியில் சீட்டு கிடைக்காதனால, இப்போ உதாரணத்துக்கு தூசி மோகன் செய்யாரனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அங்கே சீட்டு கிடைக்கல. அங்கே சீட்டு கிடைக்கலன்னொன்னே இங்கே சீட்டு கிடைக்குதுன்னொன்னே இங்கே வந்திருக்கிறார். அது மாதிரி சபாநாயகர், முன்னாள் சபாநாயகரோட மகன் வந்து ஒரு அப்பாவுக்கு சரியாக மரியாதை இல்லை அப்படின்றதுனா அந்த மாதிரி அடிப்படையில் வந்திருக்காங்க. இது மாதிரி திமுகலேருந்து வந்திருக்காங்க, அதிமுகலேருந்து போயிருக்கிறாங்க, வேறு சில கட்சிகள்லேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தா இப்போ நிர்மல்குமார், அப்புறம் வந்து உங்களுக்கு செங்கோட்டையன், செங்கோட்டையன் அவர்கள் எல்லாமே அதிமுகலேருந்து வந்தவங்க தான். அதனால் அது வந்து அது மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்கள வச்சு ஒரு குரூப்பு. 3வது வந்து பண வசதி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாரு. ஆனால் எதையோ பண்ணி 234 தொகுதியில் வேட்பாளர் போட்டுட்டார். அதுக்கு திருப்பியும் வாழ்த்துக்கள். அதில் ஆனால் எந்தெந்த தொகுதியில் அவரோட வேட்பாளரோட அந்த எந்தளவுக்கு காம்பீட் பண்ண போகிறாங்க அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ விஜய் கட்சியில் வந்து நிறைய பேர் ரசிகர்கள், இப்போ ரசிகர்கள்லாம் நிறைய பேர் 50,000 அப்ளிகேஷன் வந்ததுன்னெலாம் சொன்னாங்க. ஸோ இப்போ 234 தொகுதியில் ஆள் போடுறது பிரச்சனை கிடையாது, நல்ல ஆளாக போடணும். அந்த ஒரு திமுகக்கும் அதிமுகக்கும் உண்மையிலே ஒரு மாற்று சொல்கிறாரு இல்லைங்களா, அதற்கேற்றார் போல் ஆள் போட்டிருக்காரா அப்படின்றது நம்ம பார்க்கணும். தேர்தல் முடியும் போது தான் அந்த ரிசல்ட் வரும். பட் முதற்கட்டமாக வந்து 234 தொகுதி போட்டிருக்காரு.
இந்த கடைசி நேரத்துலலாம் ரெக்கார்ட் புக் எடுத்துகிட்டு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க மாஸ்டர் கிட்ட, கடைசியாக எதையோ ஒன்று எழுதி கிறுக்கி நானும் எழுதுனன்ற மாதிரி. அந்த மாதிரி ஏன் அதை அப்படி சொல்கிறோன்னா, இந்த நேரத்தில் இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் வந்து நாமினேஷன் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாமினேஷன் வந்து அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 20 வரையிலும் தான் நீங்கள் பிரச்சாரமே பண்ண முடியும். அப்போ ஒரு வேட்பாளர் வந்து விஜயோட தாவேக கட்சியில் 20 நாளில் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து அவங்க மக்களுக்கிட்ட பழகி மக்களுக்கு உண்டான அரசியல் பேசி அவங்க வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ விஜய் வந்து கண்டிப்பாக வந்து மேபி ஒரு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிப்புனா பண்ணியிருந்தாருன்னா, ஏன்னா இவர் போய் தொகுதியாக பிரச்சாரம் பண்ண போகிறது கிடையாது. ஒரு விஷயத்தில் அவர் வந்து அவரோட வேட்பாளர்களையும் சரி அவர் கட்சிக்காரையும் சரி ஒரு விஷயத்தில் ஏமாற்றிட்டார். என்ன ஏமாத்தினார்னா, அவர் வந்து வீதியாவோ கிராமமோ சட்டமன்ற தொகுதியாக வந்து பிரச்சாரம் பண்ண போகிறது கிடையாது. அது நம்ம உறுதியாக சொல்லலாம். எதை வச்சு பத்திரிகையாளராக நான் அதை பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 20 நாளில் 2 சட்டமன்ற தொகுதியில் அவரே வேட்பாளராக நிற்கிறார். நீங்கள் திருச்சி நாமினேஷன் ஃபைல் பண்ணுற அன்றைக்கே வந்து பெரம்பூர் நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியாது. அப்போது நாமினேஷனுக்கு ஒரு நாள் போயிடும், இங்கே ஒரு நாள் போயிடுச்சு, அங்கே ஒரு நாள் போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 18 நாள், அந்த 18 நாளில் ஒரு 9 நாள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பத்துமா, இன்னொரு 9 நாள் ஒரு சட்டமன்ற தொகுதினா அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கே அவருக்கு நேரம் கம்மியாக இருக்குது. அவர் என்ன தான் பிரபலமாக இருந்தாலும் ஒரு மரியாதைக்குன்னா, இப்போது ஒரு பெரிய செல்வந்தர் இருப்பாருங்க ஊரில், ஒரு வீடு கட்டியிருப்பார். வீடு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும், பங்களா இருக்கும். வீட்டுக்குள்ளே கால் வச்சோன்னா வழுக்கிற மாதிரி கிரானைட்டு பளிங்கு கல் எல்லாமே போட்டு பெயிண்ட்லாம் அடித்து எக்ஸ்டீரியர்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். போட்டிக்குள்ள 6 கார் நிற்கும். அவர் இன்விடேஷன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போய் இதுமாதிரி பணியார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஆளை வச்சு. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, பாதி பேர் வருவாங்க அந்த கிரகப்பிரசத்துக்கு. அதாவது அவரால் ஆதாயம் வேணும், இல்லை அவரை பிடிக்கும், இல்லை அவர் ஏதோ வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் மேலே ஒரு ஈர்ப்பில் ஒரு பாதி பேர் வராங்க. மீதி பாதி பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பணியாருக்கு மரியாதை தெரியாதா, அவர் வரமாட்டாரா, என் வீட்டு கிரகப்பிரசத்துக்கு நான் தானே போய் கூப்பிட்டேன் பெரிய மனுஷனை, ஏன் அவர் வந்து கேட்க மாட்டாரா? ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி, இதே சொந்தக்காரங்களாக இருந்தால், இப்படி ஒரு சொந்தக்காரே எனக்கு கிடையாது, ஏதோ தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டேன் திருப்பி அனுப்புவாங்க. இது 2வது டைப்பு. 3வது டைப்பு, நீ வந்து ஆளை வச்சு அனுப்பிச்ச, நானும் என்ன பண்ணுறேன், நானும் ஒரு ஆளை வைத்து, இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து அவரோட ஓட்டுநர் அனுப்புகிறாரு வச்சுக்கோங்களேன். இவரும் என்ன பண்ணுவார், இவர் ஓட்டுநர்கிட்ட ஒரு கவரில் 500 ரூபா போட்டு அவர் வேலை செய்கிறவங்கள வச்சா நான் வேலை செய்யணும். இந்த மாதிரி 50% பண்ணுவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன். இது பிரச்சனை கிடையாது, இது வந்து ஒரு முறை. ஒரு ஓட்டு கேட்க கூட வர முடியாது, ஓட்டு கேட்குறதுக்கு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே நிர்பந்தம் பண்ணிக்குவீங்க. இப்போது விஜய் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்குலாம் தடை கிடையாதுங்க. நீங்கள் வேட்புமனு முன்னாடியே வந்து இந்த தொகுதி தான் அப்படின்னா அந்த தொகுதியில் அதுக்குண்டான பிரச்சாரம் வீடு வீடாக அவர் போய் கேட்டிருக்கலாம், யாரும் எதுவும் சொல்லப்படாது. இப்போ மற்ற கட்சியில், இப்போ உதாரணத்துக்கு அவர் கட்சியில் வந்து சேர்ந்துருக்காருங்களா தூசி மோகன். இப்போ தூசி மோகன் வந்து வேட்பாளர்னு 1 மாதம் முன்னாடியே அதிமுகவில் அறிவிச்சிருந்தாங்கன்னா, தூசி மோகன் 1 மாதத்துக்கு முன்னாடியே போய் தாவேக்கலை சென்றிருப்பார். கடைசி நேரத்தில் யாரும் இந்த மாதிரி ஜம்பிங் பண்ணி ஓடக்கூடாதுன்றதை அவங்களும் லாஸ்ட் மினிட்ல சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்கள பொறுத்தவரையிலும் யார் வேட்பாளர்ன்றது பாதி இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது பூத்து லெவல் வேலை, பூத்துக்கு காசு, இந்த பிரச்சாரம், தொகுதியாக போய் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து அந்த சின்னத்துக்கு ஓட்டுன்றதை கேட்டாச்சு, மக்களை போய் பார்த்தாச்சு. ஆனால் இவர் எதுவுமே பண்ணலை. அப்போது இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் அழைப்பை முறையாக வச்சா தான் முறையாக வரும். மரியாதையை கொடுத்து மரியாதை பெறது தான் தமிழ் கலாச்சாரம். நான் நிற்பேன், நீங்களாக எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா, ஜெயிச்சதுக்கப்புறம் நான் ஊராக வந்து வணக்கம் வைப்பேன், வீடாக வருவேன் அப்படின்னா என்ன விதமான கலாச்சாரம் இது? இப்போ குளத்தூரில் வந்து ஸ்டாலின் இந்த மாதிரி தான் பிரச்சாரம் பண்ண போகிறாரா, இல்லை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரும் அப்படி தான் பண்ண போகிறாரா? அப்போ இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல. 20 நாளில் வச்சுக்கிட்டு 20 நாளைக்கு முன்னாடி 2 சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறீங்க, அவ்வளோ பயம் இருக்குல்ல. ஏன் ஒரு தொகுதியாக நின்று போகிறது? நான் என்ன கேட்குறேன்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். பெரம்பூரில் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறாங்க, நமக்கு இங்கே ஓட்டு மிக்ஸ் ஆகி கிடைக்கும், கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்கள் ஜோசப் விஜய் போட்டியிடுகிறேன். அங்கே திருச்சியில் போகிறீங்க, அங்கே கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ இனிக்கு இறுதிராஜுக்குன்னு ஒரு தொகுதி இருந்தது, அதையும் வந்து பிடுங்குற வேலையை இப்போ நீங்கள் பார்த்து அங்கே போயிட்டீங்க. அங்கே என்ன தைரியத்தில் போகிறீங்க? உங்களுக்கும் திருச்சிக்கு நீங்கள் எதனா பண்ணியிருக்கீங்களா? திருச்சிக்கு எதனா ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்கீங்களா அரசாங்கத்துக்கு? இல்லை திருச்சிக்கு எதனா ஃப்ரீ பஸ் விட்டிங்களா? இல்லை திருச்சியில் யாருன்னா எதனா சாப்பாடு உணவு ஃப்ரீயாக போட்டிங்களா 3 வேளை?
உங்களுக்கும் திருச்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லை திருச்சியில் உங்கள் படம் எதனா ஓஹோன்னு ஓடிச்சா? அப்போது அங்கே இந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே போய் ஜோசப் விஜய் நான் என் பேரை சொல்லி பண்ணால் கனெக்ட் ஆகும்னு அந்த சேஃப்டிக்கு தானே நீங்கள் போகிறீங்க. ஓகே, இது என்ன விதமான அரசியல்? அதுக்கப்புறமா நம்ம வருவோம். அப்போது இவரே தோற்று போகிறோன்ற அந்த பயத்தினால தான் 2 இடத்துல நிற்கிறது. கடந்த காலத்தில் இந்த மாதிரி நின்று இருக்காங்கன்னா நின்று இருக்கிறாங்க. அன்றைக்கி அதுக்கு என்ன பதிலாக அன்றைக்கும் தோற்று போகிறோன்ற பயம்தான். அது ஒன்றும் பெரிய ராஜதந்திரம்லாம் கிடையாது. ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஒரு தொகுதி தான் கரெக்டாக பார்க்க முடியும். இவருக்கு நேர பற்றாக்குறை இருக்கும்போது 20 நாள் இருக்கும்பொழுது 2 தொகுதியில் நிற்கிறாருன்னா ஒரு தொகுதிக்கு அவருக்கு கொடுக்க போகிறது பிரச்சாரத்துக்கு 9 நாள். அப்போ அந்த 9 நாளில் இவர் எத்தனை தெரு போவார்? இது பண்ண அவர் தொகுதிக்கே அது. இப்போ மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ கட் அவுட்டு, பேனரு, டிக்டாக்கு, ரீல்ஸு, ஸ்பீக்கர் பாக்ஸு, உங்கள் விஜய் பாட்டு, இதை வச்சு விசிலு, இதை வச்சு தான் பிரச்சாரமே நடக்கும் போது இவர் அதாவது வாக்காளரையே சந்திக்காமல் ஒருத்தர் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்பட்ட தமிழக அரசியல் வரலாறுல இவர் தான் ஃபஸ்ட்டு. ஆசைப்படலாம் முதலமைச்சர், அவர் தப்பே கிடையாது. ஜனநாயகத்தில் அதுக்கு முறை இருக்குது, சட்டம் அதை அங்கீகரிக்குது. ஆனால் ஒரு கண்ணியம்னு ஒன்று இருக்குல்ல, நேரத்துக்கு வரமாட்டீங்க, கடமைக்கு வரி பணத்தை கட்ட மாட்டீங்க, ஒரு தார்மீக அடிப்படையில் எதுவுமே நடந்துக்க மாட்டீங்க. கரூர் சம்பவம் போன்ற விஷயங்களோ இல்லை இன்கம் டேக்ஸுக்கோ இல்லை ஒரு குடும்ப இல்லற வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை சரி செய்யணும் அப்படின்ற அந்த புரிதல் இல்லை. ஆனால் இது ஒரு மக்கள்கிட்ட பழகிற விஷயம். வாக்கு கேட்குறதுன்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு மக்கள் ஓட்டு போடுற மக்களுக்கும் இருக்கிற அந்த குறைந்தபட்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னா இந்த ஓட்டு கேட்குற நேரம் தான். ஆல்ரெடி திமுகலையும் அதிமுகலையும் எம்எல்ஏவாய் ஜெயித்ததுக்கப்புறம் மக்களை சந்திக்கிறதே இல்லை, மக்கள் பிரச்சனையை கேட்குறதே இல்லை, எங்கள் எம்எல்ஏ காணும் அப்படின்னு இந்த 2 காதில் எனக்கு நிறைய வருஷம் பத்திரிகாரனா கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. ஆனால் சேப்பாக்கத்தில் ஒரு எம்எல்ஏவாக அவர் எப்படி இருக்கார், ஒரு துணை முதல்வராக எப்படி இருக்கான்னு போய் கேட்டால் அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. அதுக்கு முன்னாடி இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். இது மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணாரா? வாரிசு பேசுகிறோம் இந்த மாதிரி தான் பண்ணாரா? இப்போ ஏன் நீங்கள் இவங்களுக்கு மாற்றி இவங்களை எதுக்குறோன்னு வரீங்க, ஆனால் உழைக்கவே தயாராக இருக்க மாட்டேன்றீங்களே, யோசிக்க மாட்டிங்களா? 20 நாள் வச்சுக்கிட்டு 2 எம்எல்ஏ தொகுதியில் எப்படி ஒருத்தர் பிரச்சாரம் பண்ண முடியும் வெறும் 20 நாளில்? என்ன விஜய்னா என்ன நினைக்கிறீங்க? விஜய்னா யார் எனக்கு தெரியல. நீங்கள் அரசியலில் தோற்று போயிட்டா அப்போது உங்கள் முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்குவீங்க? நீங்கள் முதலமைச்சர் ஆகாமல் இல்லை ஒரு 30 எம்எல்ஏ இல்லை ஒரு 30 இல்லைங்க 5 எம்எல்ஏ வராது. நான் இது நான் இது வரையிலும் நான் அந்த மாதிரி பேசினதே கிடையாது. நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா இவர் தன்னை மிகப்பெரிய ஒரு மனக்கோட்டையில் வச்சு இருக்கார். நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க, நீங்கள் படித்து எழுதுறீங்க, அந்த தம்பி படித்து எழுதுறாரு, நான் என்ன பண்ணுறேன் கொஸ்டின் பேப்பரு எனக்கு முன்னாடியே அவுட் ஆகிடுச்சு, பிட்டு இதெல்லாம் வச்சு எடுத்துன்னு நான் பார்த்து எழுதுகிறேன். நீங்கள் 2 பேரும் தேர்வு எழுதுகிறேன், என்னை பார்த்து வயிறு எறிவீங்களா வயிறு எறிய மாட்டிங்களா? நான் தானே நான் பேசுகிறது. நீங்கள் 2 பேர் தான் யார்? ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி. தெருவாக போய் வீதி வீதியாக போய் கையெத்து அம்மா தாயே ஓட்டு போடுன்னு கேட்குறவங்கெல்லாம் அப்போ கலாச்சாரம் தெரியாதவங்க, தேர்தல் அரசியல் தெரியாதவங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்? வெறும் அந்த சினிமா மோகத்தை வச்சுக்கிட்டு நானும் நிற்க போகிறேன். ஆனால் ஆசைப்படுறது என்ன பதவிக்கு? முதலமைச்சர் பதவிக்கு. அப்போது ஒருத்தர் போடுற உழைப்பு மாதிரி தானே இங்கே போடணும். உழைப்பு போட்டே நிறைய பேர் தோற்று போகிறாங்க, செலவு பண்ணி தோற்று போகிறாங்க. வெற்றி எப்படி ஒரு நிரந்தரம் இல்லையோ அதேமாதிரி தோல்வியே நிரந்தரம் இல்லை. தேர்தலில் எது வேணால் நடக்கும், யாருக்கு வேணால் நடக்கும். ஆர் யூ fully committed to be a politician is my question that awaits answer. Are you first being a politician? Forget that you became an MLA or a chief minister of a particular state or of a constituency, irrespective of the matter. What are you doing? அரசியல் புரிதல் இருக்கா இல்லையா, இல்லை புரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு கூட இருக்கவங்கள ஏமாத்துறீங்களா? ஒரு ஃபார்மு போட தெரியல, 700 பேருக்கு பொதுக்கூட்டம் போடலான்னு ப்ரொவிஷன் இருந்தால் 100 பேருக்கு தெருமண கூட்டத்தை ஃபார்மை தப்பாக ஃபில் பண்ணுறீங்க. ஆப்பில் படித்தவங்க கூட இருக்கிறாங்களா இல்லையா? என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? யாருன்னா வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை யாருன்னா நட்சத்திர ஹோட்டலில் இது வரலாம் பண்ணி பார்த்துருக்கோமா? எதுக்கு நட்சத்திர ஹோட்டலில் பண்ணுறீங்க? 5 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற வேலையா இது? மொத்தம் 40 மாவட்டம் தான் பிரிச்சிங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரியோட சேர்த்து
ஒரு பாராளுமன்ற சீட்டில் எத்தனை 6 பேர் இல்லை 7 பேர் வருவாங்க எம்எல்ஏ. அதை 7 வந்து அனௌன்ஸ் பண்ண. சரி அது கூட வேணாம் சாமி, நீங்கள் பெரிய உச்சக்கட்ட நடிகர், பக்கா மாசு, பெரிய ஆள், நீங்கள் ட்ரம்ப் சொந்தக்காரர், தூரத்து சொந்தம். சென்னைக்கு ஒரு நாள், சென்னை ஜோன் 36 சீட்டு வரும், முடிஞ்சிச்சு. அப்புறம் மதுரை தென் மாவட்டம், அங்கே ஒரு 40-50 சீட்டு, டெல்டா ஒரு 40, திருச்சி அதிலே சேர்ந்து கவர் ஆகிடும். அப்புறம் கொங்கு மண்டலம், அதுக்கப்புறம் வட தமிழ்நாடு, நம்ம கடலூர், திருவள்ளூர், உங்களுக்கு செங்கல்பட்டு தாண்டி அதை காஞ்சிபுரத்துக்கு மேலே இருந்து அரியலூர், பெரம்பலூர், திருச்சிக்கு முன்னாடி அப்படியே இந்த சைடு கடலூர், விழுப்புரம், விருதாச்சலம், ரிஷிவந்தியம் அதெல்லாம் போயிடும். 5 ஜோனாக பிரித்து 40-40 இல்லை 50-50. அப்போ அங்கே அந்த லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து அந்த தொகுதி நீங்கள் எங்கே இப்போ திருச்சியில் என்ன பண்ணுறீங்கன்னா, திருச்சியில் ஒரு 8 சட்டமன்றம் 9 சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கும்போது திருச்சி மக்களுக்கு இன்னும் ஒரு எழுச்சி, ஒரு ஆரவாரம் ஒன்று. சார் அவங்க இப்போ இந்த மாதிரியான கேள்வியை முன்வைக்கும் போதும், இப்போ ரீசெண்டாக நடந்த தடங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க குறி வைப்பேன்னா, ஆளுங்கட்சி இருக்கிற வரைக்கும் எங்களை விடவே இல்லை, இப்போ எங்களுக்கு முழுக்க அவங்க முட்டுக்கட்டை தான் போட்டாங்க, எங்களால் களத்தில் இறங்கி பிரச்சாரத்துக்கே போக முடியல அப்படின்றது தான் சார் அவங்க பதிலாக இருக்குது. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இன்றைக்கி நுங்கம்பாக்கத்தில் இன்றைக்கி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்திங்கல்ல, இன்றைக்கி ஆளுங்கட்சி தடை பண்ணலையா? இல்லை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்து உங்களை எதுவும் கேள்வி கேட்கலையா? இது ஆல்ரெடி ஒரு நாள் அவங்க பிளான் பண்ணி அன்றைக்கி நடத்தக்கூடாது, பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்றனால தள்ளி போனது தானே சார் இந்த நிகழ்ச்சி. இப்படி ஒரு நிகழ்ச்சியே தெண்டோன்றேன் நான். அன்னாரிவளத்தில் இப்படி தான் கூப்பிட்டு ஸ்டாலின் வந்து வேட்பாளர் அறிமுகம் பண்ணின்னு இருக்கிறாரா? அன்னாரிவளத்தில் இடம் இருக்குல்லங்க, 214 பேர் கூப்பிட்டு அன்னாரிவளத்தில் பண்ண முடியல. ஔவை சண்முகம் சாலையில் எடப்பாடி பழனிசாமி ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்று கீழே இருக்கிறவங்களால என்ன கை தூக்குங்கோ, பூந்தமல்லி, இவர் 1000 விளக்கு, வளர்மதி, அண்ணாநகர், கோகுலேந்திரா படத்தில் காட்டுற மாதிரி பண்ணலாமா? ஏன் பண்ணல? அது அவங்களுக்கு தெரியுங்க, எதை எப்படி பண்ணணும், எது முறைப்படி பண்ணணுன்னு. வேட்பாளர் அறிவிப்புன்ற ஒரு அறிவிப்புங்க. ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அறிக்கையை விட்டுட்டிங்கன்னா ப்ரெஸ்ஸில் அதெல்லாம் செய்தி ஆகிடும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா செய்தியில் இன்னும் முகம் அறிமுகம் ஆகிருக்கும். முகம் அறிமுகம் ஆகும்போது நீங்கள் போய் அங்கங்கே கூப்பிட்டு ஒன்று சட்டமன்ற தொகுதியாக போகணும், இல்லையா குறைந்தபட்சம் மாவட்ட தொகுதியாக போகணும், இல்லை குறைந்தபட்சம் மண்டல வாரியாக போகணும். போய் ஒரு 15 பேரையோ 30 பேரையோ அங்கங்கே அறிமுகப்படுத்திட்டு தமிழ்நாடு பூரா சுற்றி வருவீங்கன்னு பார்த்தா, பனையூர் விமான நிலையம், பனையூர் நுங்கம்பாக்கம், பனையூர் விமான நிலையம், அப்புறம் பனையூர் டெல்லி, பனையூர் பாம்பே, இப்படி தான் இருக்குது உங்கள் மேப்பு. எத்தனை இடம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க இது வரலாம்? எத்தனை திருச்சி போனீங்க, அதுக்கப்புறமா மதுரை போனீங்க, அப்புறம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அந்த சைடு ஒரு நாள் போனீங்க, ஈரோடு ஒரு நாள் போனீங்க, அப்புறம் பாண்டிச்சேரி ஒரு நாள் போனீங்க. பாண்டிச்சேரியில் இன்னும் கொஞ்சம் நாளில் தேர்தல், ஒரு வாட்டி கூட எட்டி பார்க்கல, அது முன்னாடி போனீங்க. தேர்தல் அறிவித்து எத்தனை வாட்டி போனீங்க நீங்கள்? அவங்கெல்லாம் வந்து வேட்பாளருக்கு வணக்கம் கொடுக்குறதும் வாழ்த்து கொடுக்குறதும் எப்படி குசிப்படுத்துறது, காசு கொடுக்குறது அந்த ரேஞ்சில் போயின்னுங்கிறாங்க பாண்டிச்சேரியில். அதாவது இவர் என்னமோ மனசில் வச்சுட்டு பண்ணுறாரா இல்லை வேறு எதனா இது திட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் இவர் பண்ணுறது ஒரு எதிர்கட்சி அரசியலே அல்ல. இவர் சும்மா வந்து திமுக மீது நானும் எதிர்க்கிறேன், தமாசுக்கு எதிர்க்கிறேன்ற மாதிரி எடுத்துட்ருக்கார். ஒழுங்காக போயிட்டுருக்கிற அதிமுகவை இவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுதான் யதார்த்தம். இப்போ விஜயின்ற ஒருத்தர் இல்லைன்னா திமுக அதிமுக இந்த 2 முகமும் பிடிக்காதவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 2021 ஒரு இது இருந்தது, ட்ரையாங்கிள். இப்போ இந்த 2 பேருக்கு வேணால் இந்த வாட்டி வந்து சீமான் அவர்கள் மேபி வாக்கு வங்கி கூடும், என்ன ஏதுன்றது பார்ப்போம். இப்போ இவர் குறுக்கில் பூந்து அரசியலும் தெரியாமல் இளைஞர்களையும் குழப்பி அவரும் குழம்பி பயந்து பெரிய லீடர் தானே, எதுக்கு 2 தொகுதியில் நிற்கிறீங்க நீங்கள்? அப்போ தோற்றுருவோன்னு பயம் இருக்குல்ல. ஏன் பெரம்பூரில் நிற்கிற குளத்தூரில் நிற்கலாமே, ஒரு தொகுதி தள்ளி தானே, ஏன் நிற்கலை? ஸ்டாலின் சார் நான் என் வீட்டில் தான் சார் இருப்பேன், என்ன எது வேணாலும் பண்ணுங்கள் சார், என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க சார் அப்படிலாம் பேசுனீங்கல்ல. அவ்வளோ பேசினாலும் ஸ்டாலினை பழி வாங்கணும்ல. எப்படி பழி வாங்குவீங்க அரசியல்வாதியா? குளத்தூருக்கே வரேன், வந்து நின்று நான் யாருன்னு காட்டுறேன், பார்த்துக்கலாம். ஒன்று நான் இல்லை நீங்கள், அதுதாங்க அதுதாங்க அரசியல். இப்படி பயந்து பண்ணுற அரசியலுக்கு எதுக்கு வாய் வீராவேசம்? மோடியை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறது கிடையாது. பிரதமர் மோடி அவர்களை பற்றி இன்றைக்கி வந்திருக்கிறார் அவர், இப்போ இங்கே தான் இருக்க போகிறார். ஒரு நாள் என்னமோ பிரச்சாரம் எதனா பேசுனீங்களா?
பிஜேபி எதிர்க்கிறது தானா? சார் இல்லை, அவர் என்ன இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு, இந்த எலெக்ஷன்றது டிஎம்கே விசஸ் டிவிகே தான் இந்த எலெக்ஷன் அப்படின்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை வந்து வதந்தியை வந்து ஃபஸ்ட்லேருந்து பரப்பிட்டுருக்காரு. அதிமுக தொண்டனெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இப்போ நான் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி தொண்டனெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டரெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் அவங்களாம் வேலை செய்கிறவங்க பற்றி தெரியலையா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டனெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான் வேட்பாளர், இது உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான் எல்லாம் கட்சிக்காரங்க வேலை செய்வாங்க, விஜய்னா பொங்குவாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் அவங்க கட்சியில் ஆள் இல்லையா? அப்போ இது வந்து குறைச்சி மதிப்பிடுற வேலை தானே. இல்லை மதிப்பிடுறது கூட இல்லை, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்டலாக வந்துட்டு இதையே திரும்ப திரும்ப ஊடகத்தில் பேசி நீங்களே காட்சி பொருளில் இருந்து சுலபமாக உழைக்காமல் இப்படி இல்லை ஏமாற்றிட்டு நீங்கள் ஓட்டை வாங்க பார்க்குறீங்க. அவங்களாச்சு குறைஞ்சபட்சம் கூட்டத்துக்குன்னா காசு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று ரசிகர்களை இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஷோ படங்க, இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒரு தம்பி, இது படம் பயங்கரமாக போயின்னு. நாளைக்கு பிரதீப் ரங்கநாதன் போனால் கூட 10,000 பேர் கூடுவாங்க. இப்போ கருணாஸ் ஐயாவோட பையன் வந்து படம் நடிச்சிருக்கான், படம் நல்லா போயிட்டுருக்குன்றாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இளைஞர்கள் கதை, செகண்ட் ஹாஃப் படிப்பு எவ்வளோ முக்கியன்ற மாதிரி, அப்பா அம்மாவோட காதல் எவ்வளோ முக்கியம், மித்ததெல்லாம் வரும் போவோன்ற மாதிரி ஒரு கருத்து. படம் நல்லா போகுதுண்ணா, அந்த தம்பி நாளைக்கு ரோட்டில் நடந்து போனால் 1000 பேர் பார்ப்பாங்க, கூட்டம் வரும், தப்பு கிடையாது. சார் கூட்டம் கூடுறது ஓகே சார், ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதுக்கு மேலே அவரால் பிரச்சாரம் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டில் வேறு மேபி சென்னையில் பண்ணலாம், அதை தாண்டி வேறு எங்கேயுமே பண்ண முடியாது. அவருக்கே 2 தொகுதி இருக்குது, அவரோட முகத்தை காட்ட போகிறது இல்லை அது களத்தில். ஆனாலுமே 234 தொகுதியிலையுமே நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது அந்த பகுதியில் இருக்கும் எந்த தைரியத்தில் வந்து இந்த தொகுதியில் நம்ம டிவிகேல நிற்கலாம் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் சரி ரசிகர்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே சீட்டு கொடுத்துருக்காங்க இங்கேருந்து அங்கே போனவங்க. இப்போ விஎஸ் பாபு மாதிரியான கேண்டிடேட் வந்து கொளத்தூரில் நான் நிற்கிறேன்னு கண்டெஸ்ட் பண்ண வராங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது எதை வச்சு நம்பி தைரியமாக வராங்க? அதாவது நான் இருந்த கட்சியில் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கு சீட்டு கொடுக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, என் கோபத்தை வெளிப்படுத்தணும் ஒன்று. ரெண்டாவது ஒரு சான்ஸ் பார்க்குறேன், அதுக்கப்புறமா கூட நான் மாறிக்குவேன் இன்னொரு கட்சிக்கு. விஎஸ் பாபு சொன்னீங்களா, அவர் எத்தனை கட்சியில் இருந்துட்டு மாறி போயிருக்கிறாரு? சார் ஃபஸ்ட்டு திமுகலையும் இருந்திருக்காரு, அதிமுகலையும் இருந்திருக்காரு, நடுவில் இன்னொரு கட்சிக்கும் போயிட்டு இப்போ கடைசியாக இங்கே வந்திருக்காரு. இந்த கட்சியிலேருந்து இங்கேயே இருப்பாரா? எதனா கேரண்டி இருக்கா? சிவி சண்முகம் எத்தனை கட்சி மாறி இருப்பார்? சார் அதிமுக. ஏன் மாற மாட்டேன்றாங்க சார்? அவர் ஆதி காலத்துலேருந்து அதிமுக. துரைமுருகன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா? இல்லை சார். அவர் ஏன் ஒரே கட்சியில் இருக்கார்? பிகினிங்லேருந்து எங்கே இருந்து பயணிக்கிறோமோ அதே. வளர்மதி அவர்கள் ஏடிஎம்கே. ஏன் மாற மாட்டேன்றாங்க? அவங்க ஜெயிச்சுப்பாங்க, தோப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருக்காங்க, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிறாங்க, கூட நின்று குரல் கொடுக்குறாங்க. வளர்மதி ஏன் அவங்களாம் கட்சி மாற சார்? அவங்களாம் தீவிரமான விசுவாசிகள். சொன்னீங்கள்ல வார்த்தை, விசுவாசி, அதுதான் ஒரு கட்சியை காப்பாற்றும். சும்மா கொற்கலிக்கா முந்திரிக்கா மாதிரி நிறைய சுற்றிவான் சும்மா மாற்றின்னு இருக்கிறவங்க காலப்போக்கில் இருக்க மாட்டாங்க. மா சுப்பிரமணியனுக்கும் சேகர் பாபுக்கும் சென்னையில் வந்து 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லலாம். மா சுப்பிரமணியனோட தரம் தகுதி வேறு, வந்த வழி வேறு. சேகர் பாபு அவர்கள் வந்த வழி வேறு. 2 பேரும் மாவட்ட செயலாளர் தான், 2 பேரும் திமுக அமைச்சர் தான். ஸ்டாலினுக்கு வேணால் சேகர் பாபு ஒரு நூல் மேலே கூட இருக்கலாம், மேபி அவர் இவருக்கு நல்லா தெலுங்கு பேசுகிறதுனால அவருக்கு பிடிச்சிருக்கலாம். 2 வேறு. கட்சின்னா அந்த கட்சியினுடைய கொள்கை, விசுவாசம், லாயல்ட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த லாயல்ட்டினா கிலோ எவ்வளோன்னு கேட்குற மாதிரி நிறைய பேர் சாரசாரியாக போய் சேர்ந்து சீட்டு வாங்கியிருக்கோம். அந்த நபர்களுக்கு கொடுத்த ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. இன்னொன்று, இங்கெல்லாம் சீட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணணும், காசு கொடுக்கணும். அங்கே வந்து இருக்கிறத போட்டு நிற்கலாம், அதை செய்கிறதுக்கே ஆள் இல்லை. வந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா அப்போ உங்கள் கட்சியில் ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம்? இல்லையா சார்? இப்போ வெளியில் வந்து போராடுறாங்களே, இன்றைக்கி நுங்கம்பாக்கம் அந்த ஹோட்டல் வெளியவே வந்து எங்களுக்கு சீட்டு தரல, கட்சி தலைமை வந்து எங்கள் கட்சி தலைமை மீது அதிருப்தி. போராட்டம் எல்லா கட்சியிலையும் இருக்குங்க. அது சார் மற்ற கட்சியில் இருக்கலாம் சார், டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கலாம், டிவிகேல இருக்கிறது ஏன் இருக்கக்கூடாது? டிவிகேல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அரசியல் வந்து ஈஸி, பெருசாக காசு தேவையில்லை, ஈஸியாக பண்ணலான்னு நினைக்கிறாங்களே. அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். தாவேக்கல் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியாது. சின்னவங்க, ஏழைங்க, ஏழை பழையங்க, நல்லவங்கலாம் இருக்கிறாங்க அந்த கட்சியில். நான் அவங்க கட்சிக்காரங்களெலாம் எதுவும் சொல்ல. ஒரு சில குரூப்பு பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஆ ஊ ஈ ஊ என்னென்னமோ சொல்லி பண்ணுறாங்க. அந்த சவுண்டெல்லாம் வினோதமாக இருக்குது. நானும் வந்து எவ்வளோ ஜூக்கு போயிருக்கேன், எவ்வளோ சர்க்கஸ் பார்த்துருக்குறேன். புதுசாக இருக்குது அவங்க உருவாக்குற சத்தம்லாம், சமிக்கைகள்லாம்.
ஆனால் அது ஒரு சைடு இருக்குது. ஒரு சைடு வந்து உண்மையிலே ஒரு மாற்றம் வேணும். எதனா ஒன்று கமல் வந்தார், டார்ச் வச்சுட்டு போயிட்டார். விஜயகாந்த் வந்தார், ஏதோ பண்ணார், அவரும் கிளம்பிட்டார். ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கத்திக்கிட்டு இருக்கிறாரு, குரல் கொடுக்குறாரு, என்ன பண்ண போகிறாரு தெரியல. வைகோ ஒரு காலத்தில் மாற்றுன்னு வந்தார், காண போயிட்டார், கரைஞ்சிட்டார். இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய பேர். ஐயா ஜி.கே. வாசன், நாங்கள் வந்து இனிமேல்ட்டு மக்கள் சார்ந்த அரசியல் பண்ணுவோம், ஜி.கே. மூப்பனார் அவர் வழியில் அப்படி இருக்கிறாரா இல்லையான்னு தெரில. 5 சீட்டு வாங்கி தாமரையில் தோக்குற தொகுதியாக வாங்கி நிற்க போகிறாரு. இதான் யதார்த்தம். அப்போது இவங்க யதார்த்தத்தை புரியாத ஒரு கூட்டமாக இருக்குது. தேர்தல் என்ற வரையிலும் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. தேர்தல் எண்ணும்போது நம்ம பேசுகிற விஷயம் அப்போ அவங்களுக்கு புரியும். சிம்பு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அப்போ புரியல இப்போ புரியுது, இப்போ புரியுதுன்னு வரல, அது மாதிரி அப்போ புரியும் அவங்களுக்கு. ஓட்டு என்ற அன்றைக்கி தெரியும். ஓகே சார். சார் இப்போது சென்னையில் முக்கியமான தொகுதி பெரம்பூர் கான்ஸ்டியூன்சி. இந்த தொகுதியில் விஜய் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவரோட வந்து டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர்களே கண்டெஸ்ட் பண்ணுறாரு. நாம் தமிழர் அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதிமுக தரப்பில் வந்து பாமகக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டணியில் பெரம்பூர் தொகுதியை வந்து பாமகக்கு ஒதுக்குறாங்க அதிமுக அப்படின்றப்போ அது குறித்து நிறையா விமர்சனங்கள் வந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்து மறைமுகமாக விஜயோட வெற்றிக்கு உதவுறாரா, இல்லை அந்த தொகுதியில் திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் இன்வால்வ் ஆகுறாரா? ஏன்னா பெரம்பூர் தொகுதியில் அதிமுகவும் ஜெயிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் 11-16 அதிமுக தான் வின் பண்ணியிருக்காங்க. 11 சிபிஐஎம் அவங்க கூட்டணியிலேருந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 2016 ஜஸ்ட் ஒரு 500 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சிட்டாங்க. 2021 50,000 வித்தியாசத்தில் ஆர்டி சேகர் திமுக அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தருணத்தில் பாமகக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி பெரம்பூர் கான்ஸ்டியூன்சியை ஒதுக்குனாரு? அடிப்படையில் பெரம்பூர் வந்து ஒரு நடுத்தர வர்க்கமும் அன்றாட வேலைக்கு செய்யக்கூடிய மக்கள், விளிம்பு நிலையில் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி பெரம்பூர். வாக்கு விகிதாச்சாரம் கொஞ்சம் அதிகமாக போகலாம். இப்போ நீங்கள் மயிலாப்பூரோடவோ துறைமுகத்தோடவோ இல்லை எழும்பூரோடவோ ஒப்பிடும்போது அங்கே வாக்கு விகிதாச்சாரம் கொஞ்சம் கூட போகும். கிட்டத்தட்ட ஆர்கே நகர் மாதிரியே பிஹேவ் பண்ணுற ஒரு தொகுதி. அது மேலே போனீங்கன்னா கொளத்தூர், இந்த சைடு வந்தீங்கன்னா ஆர்கே நகர், பெரம்பூருக்கு இந்த சைடு கீழே வந்தீங்கன்னா ஒரு சில பார்டரு எக்மோரோட டச் ஆகும். அதுக்குன்னு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது எக்மோருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கட்சியே தான் ஜெயிக்கும்னு கிடையாது, மாறி மாறி வரக்கூடிய தன்மை. ஆனால் பிரதானமாக கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதாவது கம்யூனிஸ்ட் வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது. காரணம் வந்து ஊழியர்கள் இருக்கிறாங்க, சிறுபான்மையினர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த தொகுதியை வந்துட்டு இப்போது வெற்றிவேல் அவர்கள் மறந்து விட்டார். வெற்றிவேல் அவர்கள் அங்கே இருந்தார். அதே மாதிரி அங்கே அதிமுகவில் ஒரு சில பேர் வந்து முன்னாடி இருந்தவங்க இன்றைக்கி அங்கே கிடையாது. அப்போது அங்கே வந்து ஒரு வேக்யூம் இருக்குது. இதில் அதிமுகக்கோ அமமுகக்கோ ஒரு வேக்யூம் இருக்குது. இப்போ அந்த சீட்டை வந்து சரி செய்யணும் கொள்ளணும்னா அதுக்கு ஏற்ற ஆள் கிடையாது. இன்னொன்று பெரம்பூர் வந்து கொளத்தூருக்கு பக்கத்து தொகுதி, முதல்வரோட தொகுதிக்கு பக்கத்து தொகுதி. அப்போ அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். கொளத்தூரோட பார்டர் வந்து பெரம்பூரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது இதுக்கு நான் ஆளை போட்டு செலவு பண்ணி அதுக்கு கரெக்டான ஒரு நட்சத்திர வேட்பாளர் நிறுத்தி பண்ணுறதை விட விஜய் நிற்கிற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் நின்னா அந்த இடத்துல விஜய் தான் போட்டியாளர், மெயின் போட்டியாளர். விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது நான் எதுக்கு போய் என் ரிசோர்ஸ் அங்கே வேஸ்ட் பண்ணணும்? ஜெயிச்சுன்னு போட்டோம் விஜய், நான் எதுவும் உன் பிரச்சனைக்கு வரல, ஜெயிச்சுன்னு போ, நான் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துட்டேன், அவங்க அதை பார்த்துக்கிட்டோம். இதே மாதிரி போன மாதிரி சேப்பாக் ட்ரிப்ளிகேனும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கணும். அப்போ வந்து இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. யாரை? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு சில தொகுதியில் ஆள் போடுறாங்க, ஒரு சில தொகுதியில் லூஸ் விட்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கும். அதுதான் இது. எதுக்கு நான் போய் அங்கே போட்டு ட்ரைட் பண்ணி இப்போ அந்த தொகுதியில் போய் நிற்கணும்னா ஒரு பல கோடிகள் செலவு பண்ணி ஒரு வேட்பாளர் நிறுத்தி அதுக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடியே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தொகுதி வந்து அவங்க ரிசர்வில் வச்சுருந்துருக்காங்க. அந்த தொகுதி அவங்க ஃபோக்கஸ் பண்ணலன்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை விஜய் வராருன்னோட வியூகத்தை மாற்றிருப்பாங்க. சார், அப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரியான வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியனே வந்து இல்லை இங்கே களம் நமக்கு ஒத்து வராது, அதுக்கு ஒரு ரீசன், அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து விஜயுமே அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ அப்போ விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அங்கே இருக்குன்னு அவருக்கு அன்றைக்கி விஜய் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். விஜய் வந்து 214 தொகுதியில் எங்கே போய் நின்னாலும் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். அவர் நிற்க முடியாத ஒரு 10 தொகுதி இருக்குது. மிச்சம் 224 தொகுதியில் எங்கன்னா போய் அவர் நின்று ஜெயிச்சிடலாம். அவர் நிற்க முடியாத அந்த 10 தொகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா கொளத்தூர், சேப்பாக் ட்ரிப்ளிகேன், எடப்பாடி, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து தொண்டாமுத்தூர், விராலிமலை, நன்னிலம், திருச்சி,
அதுக்கப்புறமா வந்து திருச்சி அந்த நேருவோட தொகுதி, அதுக்கப்புறமா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரோட தொகுதி, அந்த மாதிரி ஒரு சில தொகுதியில் வந்து திருப்பரங்குன்றம். அப்போ அந்த தொகுதியெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய கோட்டையாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே போய் அவர் நின்று ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம். மிச்சம் 224 நான் சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி தொகுதியில் அவர் போய் நின்று ஜெயிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு ஆள் நிற்கும்போது எதுக்கு அந்த இடத்த போட்டு இது பண்ணுவேன். இப்போ குளத்தூருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வேட்பாளர்னு ஒருத்தர் போடுவாங்க. அதே மாதிரி அந்த சைடு எடப்பாடிக்கு என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்கிற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர்னு ஒருத்தர் போடுவாங்க. அங்கே போட்டு தலையை போட்டு பிச்சிக்க மாட்டாங்க. ஒரு முன்னாள் அமைச்சரோ இன்னாள் அமைச்சரோ தூக்கிட்டு போய் அங்கே போட்டு அம்மையார் ஜெயலலிதா அதை டைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய தலைவர்கள் அதை செய்கிறது கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூகம் இருக்கும். ஓகேங்க சார். சார் இப்போது அதே மாதிரி இப்போது திருச்சி கிழக்கு அங்கே ஒரு கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அதுவுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி இனிகோ இருதயராஜ் அவர் வந்து 21 ஜெயிச்சிருக்காரு. வெல்லமண்டி நடராஜன் அவர் ஒரு பெரிய விக்ட்ரி வந்து 2016 பதிவு பண்ணியிருக்காரு. 2011 மறுபடியும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. இப்போ அந்த தொகுதியுமே அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மி. இந்த ஒரு காலகட்டத்தில் எதுக்கு 2 சூஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி செய்திகள் வந்தது என்னன்னா, விஜய் வந்து பெரம்பூர் மட்டும்தான் முடிவு பண்ணியிருக்காரு. திருச்சி கிழக்குன்றது டவுட்டு தான், கண்டெஸ்ட் பண்ணுவாரா மாட்டாரான்றது தெரியாது. அப்படி இருக்கும்போது திருச்சி கிழக்கையுமே சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன ரீசன் சார்? இப்போ ஒரே ஒரு பேச்சுக்கு வந்து ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி நிற்கிறாரு, உழைப்பு பத்தல இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் தோத்துறாரு வச்சுக்கோங்களேன், அவரோட கட்சியினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். முதல் தேர்தலில் விஜயே தோக்குறாருன்னா அது வந்துடக்கூடாது. அதனால் சேஃப்டிக்கு 2 தொகுதி நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு 2 தொகுதி நிற்கிறது தப்பு இல்லை, ஆனால் 2 தொகுதிக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். இப்போது பொதுவாக வந்து வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, எந்த தொகுதிக்கு அதிகமாக அவர் வந்து போகிறாரோ, திருச்சியில் இருக்கிறவங்க இப்போ நம்ம இனிகோக்கே போட்டலாம்ப்பா, இல்லை இனிகோ பிடிக்கலன்னா அதிமுகவில் நிற்கிற வேட்பாளருக்கு போட்டலாம்ப்பா, விஜய் எப்படியா இருந்தாலும் பெரம்பூரில் ஜெயிச்சுடுவார்ப்பா அப்படின்னு நினச்சாங்கன்னா திருச்சியில் அவுட்டு. இல்லை திருச்சியில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து நம்ம தான் போடணும், நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம இப்போ தான் நம்மளாம் வரணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ்லாம் அதிகமாக ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருச்சியில் அவர் ஜெயிச்சிட்டாரு, பெரம்பூருக்காரங்க லூஸ் விட்டாங்கன்னா பெரம்பூர் போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த சூழ்நிலைலாம் 2 தொகுதியுமே ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் ஒரு சேஃப்டிக்கு வேண்டி அதை பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படின்றது இந்த 20 நாள் அவர் உழைக்கிறார் பாருங்க, உழைப்பு இதுதான் அதை நிரூபணம் பண்ணோம். மற்றபடி விஜய் ஒரு பக்கா லீடரு மாசு கீசன்லாம் வந்து அது தேர்தலுக்கெல்லாம் செட் ஆகாது. தேர்தலில் பெரிய பெரிய நடிகர்லாம் தோற்றுட்டு போயிருக்கிறாங்க. கமல் தோற்று போயிட்டார், ஒரே தொகுதி தான் நின்னார். அவ்வளோ பெரிய ஸ்டார் கமல், ஒரு தொகுதி தான். அந்த ஒரு தொகுதியிலேயே மானதி ஸ்ரீனிவாசன் பிஜேபி தான் எதிர்த்து நின்னாங்க. பன்முனை போட்டி ஆடும்போது ஒரு ஸ்டாரே தோற்று போனார். விஜயகாந்த் தோற்றுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துடக்கூடாது தான் அவர் 2 தொகுதி எடுத்திருக்காரு. 2 தொகுதி எடுத்தது தப்பு இல்லை, எறும்பு மாதிரி உழைக்கணும் விஜய் 2 தொகுதியும் ஜெயிக்கணும்னா. சார் இன்னும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரம்பூர்லேயுமே நான் விஜய் பார்த்ததில்லை. இப்போ திருச்சி கிழக்குமே அவர் பெருசாக போயிட்டு வந்தாரான்றது தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த 20 நாள் போதுமானதா? இந்த 2 தொகுதிக்கும் 20 நாள் போதுமா? அவருக்கு அரசியல் தெரியாது, அதனால் அவர் போதுன்னு அவர் நினைக்கிறார். அரசியல்வாதிகள் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதான் சொல்லியிருக்கிறனால அவர் அரசியல்வாதியாக மாறலன்னு. ஒரு 2 தொகுதிக்கு 20 நாள்னால் ஒரு தொகுதிக்கு 10 நாள் நாமினேஷன் பண்ணுறதுக்கே ஒரு நாள் போயிடுங்க. இந்த தொகுதிக்கு நாமினேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் திருச்சியில் நாமினேஷன் முடிச்சுட்டு அப்படியே ஹெலிகாப்டரில் வந்து ஆர்கே நகர் ஃபைல் பண்ண முடியாது. 11 மணிக்கு நாமினேஷன் ஆரம்பிக்கும், 3 மணிக்கெலாம் முடிச்சுருவாங்க. 3 மணிக்கு மேலே வந்தால் டோக்கன் போட்டு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே என்ட்ரி கிடையாது. அதுவும் கூட்டம் இந்த வாட்டி நிறைய பேர் 4 மணி போட்டி 5 மணி போட்டின்னு கூட்டம் சேரும். அப்போ விஜயாக இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக நாமினேஷனுக்கு போயிடும். அப்போ திருச்சி நாமினேஷனுக்கு ஒரு நாள் போயிடுச்சு, பெரம்பூர் நாமினேஷனுக்கு ஒரு நாள் போயிடுச்சு, மிச்சம் கையில் இருக்கிறது 18 நாள். அதில் 21, 22 பிரச்சாரம் நிறைய பெரிய வேலை பண்ண முடியாது. 23 காலையில் வாக்கு சேகரிக்கணும். ஸோ 21 சாயந்தரம் மதியம் வரலாம் தான் அந்த எதுவுமே பண்ண முடியும். காலையில் தான் கிடைக்கும். அது முடித்த உடனே நீங்கள் பூத் லெவலில் ஆளுங்களெல்லாம் பார்க்கணும், சொந்த கட்சிக்காரங்களை பார்த்து பூத் வேலை கரெக்டாக இருக்கா, சீஃப் போலிங் ஏஜென்ட், அந்த 3 நாள் கணக்கில் வராது. 20, 21, 22 பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். அப்போது அவர்கிட்ட கையில் இருக்கிறதே 19 நாள் தாங்க. 19 நாளில் 2 நாள் போச்சா 17 நாள் இல்லை 18 நாள்னா ஒரு தொகுதிக்கு 9 நாள். ஒரு தொகுதிக்கு 6 வார்டு இருக்கும். ஒரு வார்டை வந்து ஒரு நாளில் சுற்றுறதுன்றது கஷ்டம். சார் இப்போது அடுத்து வரக்கூடிய இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு வார்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு வார்டை தான் கவுன்சிலர் தேர்தலில் 40 நாள் சுற்றி வருவார் கவுன்சிலர். இந்த ஒரு வார்டு 6 வார்டு சொன்ன இல்லைங்களா ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள, இந்த ஒரு வார்டை 30 நாள்லேருந்து 40 நாள் கொடுப்பாங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு. இந்த 40 நாளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்டை தான் சுற்றி வருவார். இதே கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா
அந்த வார்டோட எண்ணிக்கை இன்னும் சிறுசாக இருக்கும். அதனால தான் கிராமப்புறத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்பாங்க. திண்ணை பிரச்சாரம், கிராம பிரச்சாரம், வீடு வீடாக போய் கேட்குறது, கோயில் பூசாரியை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள வச்சு அரசியல் பண்ணுறது. அதனால தான் உள்ளாட்சி வந்து அந்த உயிரோட்டமாக இருக்கும். இப்போ அதே இடத்த அவங்க 40 நாள் சுற்றி இல்லை 30 நாள் சுற்றி கவர் பண்ண போகிற ஏரியாவை இவர் ஒரு நாளில் முடிக்கணும். அப்படி முடித்தா கூட உங்களுக்கு வந்து 6 வார்டு, ஒரு சில தொகுதியில் 7 வார்டு வரும். இல்லை சார், இவங்க ஒரு நாள் இப்போ ப்ரீவியஸாக பிளான் எப்படி இருக்குன்னா, பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், விருகம்பாக்கம், இந்த 5 ஏரியாவையும் ஒரு நாள் போகிறதா. இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அப்படி தான் அவங்களோட பிளான் இருந்தது. இந்த 5 நாள் அதுக்கப்புறம் பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அது போல். இப்போ இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னா சென்னையை ரொம்ப மைக்ரோ லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா? எப்படி சென்னையில் நமக்கு இல்லை சென்னையில் ஃபோக்கஸ், அதாவது அவங்க வந்து உழைக்கிறது அதிகம் எங்கன்னா சென்னையில்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்களோட நேரம், அவங்களோட வசதி வாய்ப்புகளுக்கு சென்னைக்கு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மிச்ச இடத்துலலாம் அவங்க போய் பார்க்க போகிறதோ இல்லை பிரச்சாரம் பண்ண போகிறதோ கிடையாது. முக்கிய பொறுப்பாளர்கள் நான் சொல்கிறேன். இப்போது நட்சத்திர வேட்பாளர்கள் இருப்பாங்க, நட்சத்திர பேச்சாளர் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து 214 தொகுதியில் மற்ற கட்சியில் போவாங்க. இப்போது உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்காருங்க, சேப்பாக்கம் ரிப்பப்ளிகனில் வேட்பாளர். அதே நேரத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற தொகுதியை போய் டைம் கிடைக்கும்போது ஒரு பிரச்சாரம், ஒரு வேட்பாளர் அறிமுகம், அங்கே கட்சிக்காரங்களை போய் பார்த்துக்கிட்டு அதை உற்சாகப்படுத்திட்டு திருப்பி வந்துடுவாங்க பேஸ் கேம்புக்கு. இந்த ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் அப்படி தான். இப்போ செந்தில் பாலாஜி இருக்கா அப்படின்னா, செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கும் கரூருக்கும் ஷிஃப்ட் அடிப்பாப்புல. கோயம்புத்தூரில் வேட்பாளர், கரூர் சொந்த மாவட்டம். கரூரே ஜெயிச்சு வந்தால் கரூர் மாவட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், கோயம்புத்தூரில் அமைச்சர்னா கோயம்புத்தூரையும் அரசியல் பண்ணலாம், 2 மாவட்டத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணலான்னு அது ஒரு லார்ஜர் பிக்சர். தன்னோட கட்டுப்பாட்டு கீழே தன்னோட கட்சியில் அதிகப்படியான மாவட்டத்தையோ அதிகப்படியான ரீஜன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அரசியல் அது. அவரே ஒரு தொகுதி தான், அவரும் ஒரு தொகுதி தான் நிற்கிறாரு. புரியுதுங்களா? அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும் அது எப்படி பண்ணணும் என்னன்னு. இவர் கற்றுக்க முடியாதுன்னு இல்லை, பட் இவர் கற்றுக்க தயாராக இருக்காருன்றதே கேள்வி சார். ஆனால் இப்போ லாஸ்ட்டு கேம்பெயினே வந்து கேன்சல் ஆச்சு. அது இப்போது தலைமைச் செயலகம் போய் அதுக்கான ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான், ஏன் இவர் வந்து அரசியல் தெரியாதுன்னு. இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க ஒரு ஆர்வமாக, ஒரு பத்திரிகையாளர். சரி, இவர் பெரம்பூரில் நிற்க போகிறேன்னு இவருக்கு தெரியும்ல. பெரம்பூரில் சொந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள விட்டு பெரம்பூரில் இருக்கிறவங்க நம்பர்லாம் கேட்டு வாங்கி அதெல்லாம் வந்து ஒரு ஃபீடில் போட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, உங்கள் விஜய் பேசுகிறேன், எல்லாரையும் வீடு வீடாக வரணும்னு ஆசை, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. அது அவங்களுக்கு தான் கேவலம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அரசியல் ரீதியாக இதெல்லாம் சாத்தியம், மிச்ச அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். திருப்பி ஒரு சிலதெல்லாம் அவங்க எடுத்து பண்ணுறாங்க. அதில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் சந்தோஷம்தான். ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடலாம்ல. இப்போ பார் கவுன்சில் எலெக்ஷன் நடக்குது. எனக்கு ஒரு வழக்கறிஞராக நிறைய டெய்லி வந்து அழைப்பு வருது, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 5 இன்விடேஷன் வருது. என் பேர் இது, எனக்கு இதில் இந்த சின்னத்தில் இந்த நம்பரில் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. ஒரு பார் கவுன்சிலில் நிற்கிற ஒரு வழக்கறிஞர்கள் அவ்வளோ உக்கிரமாக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. துறை ரீதியாக அந்த அந்த வழக்கறிஞர்களுக்குள்ளே நடக்கிற ஒரு தேர்தல் இது. ஆனால் இவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு, பெரம்பூரில் நிற்க போகிறன்றாரு, திருச்சி நிற்கணும். இந்த நேரம் டேட்டா பேஸ் எடுத்து ஒரு 2 மெசேஜ் போயிருக்க வேணா, நான் உங்கள் விஜய் பேசுகிறேன், உங்களோட சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்காக நிற்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளை, நான் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கேன், அதனால் ஒவ்வொருத்தரையாக நான் வந்து பார்க்க முடியல, அதனால் நேரத்தோட கருமை என்னை மன்னித்து 60 கூர்ந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம்ல. அது கூட தோணலைல்ல. நீங்கள் சுற்றி வச்சுக்கிற ஆளோட கதை என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். இன்னொன்று, அவங்க சொன்னாலும் இவர் எந்த அளவுக்கு அரசியல் புரியுது கேட்குறாருன்னு தெரில. இவர் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் ஃபுல் டைம் பொறுப்பு கேட்குறாரு. பண்ணுறது பார்ட் டைம் பாலிடிக்ஸு, ஆனால் கேட்குறது முழு நேர பொறுப்பு, முதலமைச்சராக ஆகணும். இல்லை சார், பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்க அப்படின்ற விமர்சனத்தை நம்ம வச்சாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு உதாரணமே இருக்குது சார். அவர் என்ன சொல்கிறாரு, பெரம்பூரில் நாங்கள் எங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கணும், ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த பகுதியில் திடீர்னு கார்ப்பரேஷன் ஆளுங்க வந்து குழி தோண்டிட்டு வேலை நடக்குது அப்படின்றாங்க. ஆனால் எங்களுக்கு பெர்மிஷன், காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்தப்ப அந்த இடத்துல அந்த மாதிரி எந்த வேலைகளுமே இல்லை அப்படின்றாங்க. இது குறித்து தலைமைச் செயலகம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனரு, சிட்டி போலீஸ் கமிஷனரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக இங்கேயே இருக்காங்க, பணியிட மாற்றம் செய்யாமல் இங்கே இருக்கிறதுனால அவங்க வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக அவங்க வந்து செயல்படுறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு அளிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட்டில் பதிவு பண்ணுறாரு. நீங்கள் சொன்னது எனக்கு இது வேறு ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு இந்த பேப்பர்ஸு. அப்போ அவர் வந்து களத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு, சரி நம்ம இது எடுத்து வச்சுருந்தேன் நான். இப்போ நீங்கள் அந்த கேள்வி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுனால அவர் அப்ளை பண்ண தேதி 27/3/2026 வந்து கார்ப்பரேஷன் பதில் சொல்லியிருக்கு. அவங்க அப்ளை பண்ண நேரம் 26/3/2026, ஒரு நாள் வித்தியாசம். இந்த ஒரு நாள் வித்தியாசத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பர்மிஷன் வாங்கலை,
3000 பேர் கூடணும், அந்த 3000 பேருக்கு அந்த இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. 3000 பேருக்கு அந்த இடம் குறுகலான இடம்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ போலீஸில் பர்மிஷன் டினை பண்ணுறாங்க. இது வந்து பப்ளிக் ரெக்கார்ட்ஸ். சரி, 3000 பேர் ஒரு இடத்துல கூப்பிட்றதுக்கு பதிலாக அவங்க 700 பேர் அலோவ் பண்ணுறேன்றாங்க. 700 2 இடத்துல வேறு நாளில் கேட்டிருக்கலாம்ல. உங்கள் நோக்கம் என்ன? பிரச்சாரம் பண்ணுறது தானே. ஏன் சரி 3000 பேர் வந்தால் பிரச்சனைன்னு ஒரு கட்டுப்பாடு சொல்லுது காவல்துறை. அதை கேட்கணுன்ற 42 பேர் செத்ததுக்கப்புறமும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டிங்களா நீங்கள்? அப்படி தான் நடந்துக்குவீங்களா? அப்புறம் இன்னொன்று, இப்போது 2 நாளாக இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து ஊடகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இந்த பள்ளம் புதுசாக வந்த பள்ளமா இல்லை இது பழைய பள்ளமான்றதுக்கு கேட்குறதுல முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேர் எனக்கு தெரிலன்றாங்க, கொஞ்சம் பேர் அங்கேயே இருக்கிறவங்கன்னா சொல்கிறாங்க, இந்த பள்ளம் ரொம்ப நாளாக இருக்குது, இதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் காவாக இருக்குது, அதனால் அடிக்கடி பள்ளமாகிடும்னு சொல்லிட்டு இந்த பள்ளத்தை வந்து ரெடி மிக்சர் போட்டு மெட்ரோ வாட்டர் வேலை பண்ணுறாங்க. இதை மூடுறாங்க. டைம் பாருங்கள் 11:44 ரைட்டுங்களா? அந்த நைட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஆரம்பித்து இதை போட்டுட்டு அப்போவே அதிலிருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து இந்த நிலைமைக்கு வருது. போட்டுட்டு பூசிட்டு விடிகாத்தால கிளம்பி போகிறாங்க. பள்ளத்தை மூடிட்டாங்க. சரி, இப்போ இவங்க நோக்கம் வந்து விஜய் கூட்டம் போடக்கூடாதுன்னா இந்த பள்ளத்தை எதுக்கு மூடணும்? அல்பத்தனமாக எல்லாம் கொடுக்குற காரணம், ஒரு பள்ளத்தை வச்சா வந்து ஒரு கட்சியை முடக்குவாங்க. அப்போது உங்களுக்கு அரசியல் தெரியலன்றது தெரியுது. அதுவும் மாநகராட்சி எது வேலை பண்ணுது, மெட்ரோ வாட்டர் எது பண்ணல பாருங்கள். காவல்துறை ஆள் நின்றுட்டுருக்குறாங்க நைட்டு. எல்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் அரசியல் வேலையை பார்க்குறீங்களான்றது தான் என்னோடய கேள்வி. அப்போது சும்மா எதனா கொளுத்தி போடுறது இதெல்லாம் என்ன? இது வந்து உருவாக்குனதா? இது ஃபீல்டில் இருக்கிறது தானே. இது ஃபீல்டில் இருக்கிறது தானே வந்து பத்திரிகையாளர்கள் காட்டுறாங்க. விஜய் சார் மீது யாருக்கும் வந்து தனிப்பட்ட கோவம் காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாதுங்க. அவர் உலகம் வேறு, பத்திரிகையாளர்கள் உலகம் வேறு. அரசியலை தரமாகவும் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் ஒரு முறையாகவும் பண்ணுங்கன்றது தான் அவனோட கோரிக்கை. அவர் வந்து அரசியலில் வரணும், அவர் ஜெயிக்கணும், அவர் வாக்குகள் பெறணும், நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி போதை இல்லா கலாச்சாரம், ஊழல் இல்லா கலாச்சாரம் அவர் உருவாக்கட்டும். அதுக்கு அது உரிமை இருக்குது, அவர் அது செய்யணும். சும்மா எதுக்கெத்தாலும் பொய் பேசிட்டு திரியுது என்ன அரசியல்? பெரம்பூரில் தான் நிற்க போகிறேன்னா பெரம்பூரில் ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடலாமா? 10 வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி என்னென்ன பிரச்சனையை சொல்லுங்கள், நான் வந்து ஒரு 10 நிமிஷம் டெய்லி வீடியோ எடுத்து நான் போடுவேன். பெரம்பலூரில் என்ன பிரச்சனை, பெரம்பூரில் என்ன பிரச்சனை, சர்மா நகரில் என்ன பிரச்சனை, எம்கேபி நகரில் என்ன பிரச்சனை, வேசார்பாடியில் என்ன பிரச்சனை, இந்த வார்டில் இந்த இது எனக்கு தரவுகள் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் அதை பார்த்துட்டு டெய்லி என்னால் வந்து சுத்தலாம் முடியாது. நான் சொகுசு வாழ்க்கை வாழறேன். காலைல லேட்டாக தான் ஏஞ்சிக்குவேன். நான் தான் ஜோசப் விஜய், இல்லை தான் விஜய். நான் என்ன பண்ணுறேன், டெய்லி 20 நிமிஷம் பெரம்பூருக்கு ஒதுக்குறேன். பெரம்பூர்லேருந்து எனக்கு புகார் வருதா, இந்த தொகுதியில் இது பிரச்சனை, இது உடனே ஒரு வீடியோ, இதை வந்து நான் ஆட்சிக்கு வந்தோன்னா நான் எம்எல்ஏ ஆனால் நான் இதை கோரிக்கை வைப்பேன், இதை சரி பண்ணுவேன். இல்லை நான் தோற்றே போனாலும் இதில் வந்து தனிப்பட்ட முறையில் இதை சரி செய்ய முடியும். இப்போ அங்கே ஒரு கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரிக்கு வந்து ஏழை பாழைகள் படிக்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலு. போதிய அளவுக்கு டீச்சர் இல்லை, போதிய அளவுக்கு கோச்சிங் இல்லை. அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, இந்த 2 ஸ்கூலையும் இந்த அரசு கலைக்கல்லூரியும் நான் தத்தெடுத்துப்பேன். நான் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அது இல்லாமல் பெரம்பூர் என் தொகுதி இனிமேல்ட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைவேட்டாக 2 டியூஷன் சென்டர் நடத்துவேன். ஸோ இந்த மாணவர்கள் வந்து இங்கே படிக்கலாம். ஈவினிங்கில் இதை பண்ணலாமா, பேசலாமா? இதுக்கும் நான் எலெக்ஷன் கமிஷன் தான் பர்மிஷன் கொடுமா? யாருக்கிட்ட காடை காட்டி ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? எவ்வளோ நாள் ஏமாற்றுவீங்க? ஏன் பிரச்சாரம் பண்ண வரலான்னு கேட்டால் அதுக்கு பதில் காணும். பள்ளம் நோண்டுறாங்க, குப்பை தொட்டிக்குது, நாய் மேயுது, லைட் இருக்குதுன்னு கம்பி சுற்றுற கதைலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் சொன்னது அரசியலாக இல்லையாங்க? அரசியல். ஏன் அதை பண்ணல? சரி, நாய் பிரச்சனை இருக்குதுல்ல பெரம்பூரில், எம்எல்ஏனா அதுவும் தான் பார்க்கணும். எத்தவொன்று தூக்கி முதலமைச்சரை தூக்கி குத்துற மாட்டாங்க. இவர் பிரதமருக்கு இல்லை கடிதம் எழுதுகிற மாதிரிலாம். சட்டமன்ற உறுப்பினராக ஃபஸ்ட்டு அந்த வேலையை செய்யணும். நாய் பிரச்சனை என்ன இருக்குது அதை பற்றி ஒரு 20 நிமிஷம். வட சென்னையில் இந்த பிரச்சனை இருக்குது. நாய் கட்சி எவ்வளோ குழந்தைங்க செத்து போகுது, அரசுக்கு அக்கறையே கிடையாது. கேட்டால் நாயே இல்லைன்னுபாங்க இவங்க. அங்கங்கே பிரச்சனை, நாயினால் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு நாளும் இந்த திமுக அரசு அது ஒத்துக்கிறதே கிடையாது. நாய்க்கடியில் மருந்து இல்லாமல் சாவுறது அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. தாங்க சொந்த வீட்டில் நடந்தே இல்லை, அவங்க குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் நாய் மாதிரி கத்தி செத்தாதான் அதெல்லாம் புரியும். இந்த நாய்க்கு சோறு வைக்கிற குரூப் ஒன்று இருக்குது. வீட்டுக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியாது. அப்படியே ஐயோ பார்த்தாவே பாவமாக இருக்குது. சரி பார்த்துக்கோங்க, பத்திரமா எதுவுமே வீட்டில் நாய் வச்சுக்கோங்க. எனக்கு நாய் பிடிக்காதெல்லாம் கிடையாது. எது எங்கே எவ்வளோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதுதான் அழகு.
கண்டமேனிக்கு எதுவும் அவுத்து விட்டா மாதிரி சுற்றிட்டு இருக்கக்கூடாது. குழந்தைங்க போகுது, நாய் தெத்தின்னு போய் கடிக்குது, 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு இல்லை 2 மாதம் கழிச்சு நாய் கட்சி சாகிற மாதிரி அந்த குழந்தை சாகுது. என்ன பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தை? அந்த குழந்தைக்கு வாழ தகுதி இல்லையா? அந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறவங்களுக்கு தாங்க அது அருமை தெரியும். ஒரு குடும்ப தலைவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த ஊர் ஞாபகம் 42 வயசு ஏதோ நாய் கட்சிதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் பார்த்தா 3 மாதம் கழிச்சு மருந்து வலிச்சிட்டு செத்து போயிட்டார். இந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? ஏன் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? சரி, இது மாதிரி எதனா ஒன்று ஒரு வீடியோ இந்த மாதிரி பெரம்பூர்லேயும் திருச்சியிலையும் நான் போட்டி போட போகிறேன், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன், இந்த இடத்துல இங்கே இந்த தெருநாய் பிரச்சனை இருக்குது, இதை சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் வந்து ப்ளூ கிராஸில் பேசியிருக்கேன், நான் வந்துட்டு இதில் பேசியிருக்கேன், லயன்ஸ் கிளப்பில் பேசியிருக்கேன், நான் ரோட்டரியில் பேசியிருக்கேன், நான் எஸ்பிசிஏவில் பேசியிருக்கேன், கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் நான் பேசியிருக்கேன், இவங்ககிட்டலாம் வந்து இந்த எக்ஸ்பர்டீஸ் வாங்கி இந்த ஏரியாவில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் நான் காலர் டேகு போட்டு நாய்களுக்கெல்லாம் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் நாயோட ஜனத்தொகையை படிப்படியாக குறைச்சி நாய் இல்லாத மாதிரி குப்பை இருந்தால் தான் நாய் இருக்கும், குப்பையை குறைச்சாவே நாய் எண்ணப்பெருக்கம் குறைஞ்சிரும். இந்த 2 தொகுதியில் நாயை வந்து குறைக்கிறது என் வேலை. அப்படி நான் இந்த தொகுதியில் குறைச்சாலும் பக்கத்து தொகுதியிலேருந்து வர நாய் வரும். அதற்கு வந்து அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணலான்றதை நான் ஆராய்ச்சியாளர்கிட்ட வல்லுநர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுதா உனக்கு சப்ஜெக்ட் தெரியும். சப்ஜெக்டே தெரியாமல் ஆனாவுன்னா திமுக உருட்டு திமுக எதிர்ப்புன்னு எவ்வளோ நாள் தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? திமுக தாவேக்கா திமுக இந்த டேப்பு அந்து போச்சு. எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையில் இருந்ததா நாயை ஒழிக்கிறதுக்கு திட்டம் நாங்கள் கொண்டு வரோம்? ஏன் வந்துச்சு? ஏன்னா அது இப்போ மேஜர் இஷ்யூவாக எல்லா பகுதிகளிலேருந்துமே. இப்போ உங்களுக்கு தெரியலன்னு தானே அர்த்தம்? வட சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நாய் பிரச்சனை பெரிய பிரச்சனை, அவருக்கு தெரியறதில்ல, நாட்டு நடப்பு தெரியறதில்ல, பத்திரிகையாளர் சந்திக்கிறதில்ல, பேப்பர் படிக்கிறதில்ல, டிவி பார்க்கறது இல்லை, பிரச்சாரத்துக்கும் ஆள் அனுப்புறதில்ல, தானும் போகிறது கிடையாது. சார் அப்போ என்ன நோக்கத்துக்காக இப்போ வந்திருக்காங்க? இல்லை உண்மையாகவே வேறு யாராவது உள்ள விஜயை கொண்டு வந்திருக்காங்களா ஏதாவது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக? ஏன்னா சுத்தமாக கிரவுண்டுக்கே வரலை. சரி மற்ற தொகுதிக்கு பிரச்சாரம் போல் அது ஒரு ஓகே, சொந்த தொகுதிக்கு கூட நான் களத்துக்கு வரமாட்டேன் அப்படின்றப்போ எலெக்ஷன் நெருங்குறப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் எவிடன்ஸோடு எடுத்து காட்டுறீங்க. ஆனால் அவங்க போயிட்டு தலைமைச் செயலகத்தில் அந்த அறிக்கையில் இதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போது தொடர்ச்சியாக இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க, என்ன தான் நடக்குது சார்? சார் அவர் வந்து இருட்டில் வாழறவர். ஏமாத்துறாங்களா சார்? அப்போ விஜய் ஏமாத்துறாங்களா? ஏமாற்ற முடியாது. என்ன கை குழந்தையா அவர்? இப்போ தான் நான் கல்லூரிக்கு போகிறாரா இல்லை ஸ்கூலுக்கு போகிறாரா இல்லை டீனேஜா? அவரும் அடல்ட்டு தான். மற்றதெல்லாம் தெரியுது இல்லை, என்ன கலர் சொக்கா போடணும் மேட்சிங்காக போடணும்லாம் தெரியுது இல்லை, அது எப்படி தெரியுது? இந்த கலரில் ட்ரெஸ் இப்படி போனோன்னு எப்படி தெரியுது? ஜிகுன்னு போனோன்னு எப்படி தெரியுது? ஹோம்ஒர்க் என்ன சார் அது? ஹோம்ஒர்க். நான் இந்த இடத்துக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன், நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க, ஹோம்ஒர்க் பண்ணின்னு போத்துறதுல மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டிங்களா? நான் தான் கேட்குறேன். அரசியல்வாதின்னு வந்துட்டா அரசியல் பண்ணணும்ல, அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு, லெக் ஒர்க்கு, ஸ்ட்ராட்டஜி, மெத்தடாலஜி, இவ்வளோ வேலை இருக்கு. சோஷியல் இன்ஜினியரிங்கு இதெல்லாம் சிலபஸ்லேயே வரமாட்டேங்குது. உங்கள் சிலபஸில் ஒழுங்காக போயிட்டுருக்கிற மற்ற அரசியல்வாதிகளையும் டீரெயில் பண்ணி விட்டிங்களா? அதிமுகவை நான் தான் மாற்றுன்றீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு நான் தான் மாற்றுன்றீங்க. அவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டாக அவங்க அட்லீஸ்ட்டு மற்ற கட்சிகளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா? நீங்கள் வந்ததுனால எவ்வளோ விஷயம் திசை திருப்புறீங்க. ஊடகமும் என்ன பண்ணுது, சீரிப்பா இந்த விஜய்கார் அந்த கதுவே காட்டுறாங்க 1 மணி நேரம், வெறும் கதுவை. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது மீறி எதனா பேச நீங்களாம் அவரை பற்றி பேசுகிறதே டைம் வேஸ்ட்டு. எதுக்கு? டைம் வேஸ்ட்லாம் கிடையாது. அடுத்த சமுதாயம் ஒழுக்கமான ஒரு அரசியலை கொண்டு வரணும். பொன்ராஜ் ஒருத்தர் பேசின பேச்சுக்கு அவ்வளோ பேசுகிறீங்க. ஆபாசமாக படத்தெல்லாம் ஒட்டி கமெண்ட்டில் ட்வீட்டு போட்டிருக்காங்க. என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் அதுக்கு? அவங்களாம் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தாங்குவீங்களா நீங்கள்? டிஜிபிட்டு தூக்கின்னு போயிட்டீங்க பேப்பரை. பாலியல் சீண்டல் அப்புறம் மானபங்கம் கேஸ் எல்லாம் ஆகி குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்காங்களே, அன்றைக்கி அந்த மனசாட்சி குத்தில் கேட்கணுன்னு தோணலை? அதுக்கெல்லாம் வந்து பதப்பட்டீங்க. ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ வீரியம் காட்டுறீங்க. செயல் நடந்திருக்கு, அநியாயம் நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு, அப்போல்லாம் அப்படியே கவர்மெண்ட் இருக்கிறீங்க அமைதியாக. அப்போ வெறும் விளம்பரம் தானேங்க, வெறும் விளம்பரம். அந்த விளம்பரமும் ஒரு நல்ல தரமான விளம்பரம் கிடையாது. நான் அதை தான் சொன்னேன். நான் அந்த வீடியோ பண்ணி அரசியல் சொன்னேன் இல்லைங்களா, தொகுதிக்கு என்ன தேவை என்ன பிரச்சனை அப்படின்னு டெய்லி ஒரு வீடியோ, இன்றைய ஒரு வீடியோ, அது வந்து விளம்பர அரசியல் தான். குறைஞ்சது. ஆனால் அதுக்கு உழைக்கணும். ஆள் 4 பேர்கிட்ட பேசணும். ஃபஸ்ட்டு தொகுதியை ஒரு வாட்டி போய் பார்க்கணும், எது எங்கே இருக்குது, என்ன பண்ணோம் ஏது பண்ணோம். இன்னொன்று, எதனா ஒரு விஷயத்தில் இவர் யாருன்னா பிரதமருக்கோ இல்லை முதல்வருக்கோ எதனா கடிதம் எழுதியிருப்பாரா?
இந்த இது எழுதினார், விவசாயிகளுக்கு வந்து இந்த குவிண்டால் விலையை ஏற்றணும் பாதிப்புன்னு. அது எழுதி எத்தனை நாள் இருக்கும் சார்? அது அந்த மலையில் அந்த பயிர்கள்லாம் இதானப்போ ஏன் வேறு பிரச்சனையே இல்லை நாட்டில்? அப்புறம் சிலிண்டருக்கு ஏதோ குரல் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ இது 2 தான் சமீப நாளமாக இவர் வந்து ஒரு அறிக்கை போட்டு. இல்லை சார், குழந்தைங்க அந்த தூத்துக்குடியில் ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த விஷயம், அது ஒட்டி ஒரு 10 விஷயம் அப்படியே ஒன்றா சேர்த்து ஒரு இது அறிக்கை இருக்குது. கரெக்டு சார். நாளைக்கு வேணாம், இப்போ தேர்தல் நேரம். ஒரு மாதம் முன்னாடி ஒரு சீனியர் பத்திரிகையாளரோட யாருன்னா ஒரு மெயில் ஐடியை வாங்கி பாருங்கள். அதிமுகலேருந்து எத்தனை மெயில் வருது, திமுகலேருந்து எத்தனை மெயில் வருது, காங்கிரஸ்லேருந்து எத்தனை மெயில் வருது, பிஜேபிலேருந்து எத்தனை மெயில் வருது, விசிகா, எஸ்டிபிஐ கூட அடிக்கடி மெயில் அனுப்புவாங்க தெரியுங்களா? இந்த பிரச்சனை இதுன்னு என்ன ஊடகத்தில் வெளிச்சம் தரதில்ல அவங்களுக்குலாம். எல்லா கட்சிகளும் அன்றாடம் ஏதோ ஒரு விஷயத்த மக்கள் பிரச்சனை எடுத்து பேசிகிட்டு தான் இருக்காங்க. டெய்லி பேசாமல் லீவ் விடுறவர் இவர் ஒண்டி தான் தமிழ்நாட்டில். அதான் நாஞ்சில் சம்பத்தை நான் கரெக்டாக சொல்லுவார், விஜய் அரசியலே பேசுறது கிடையாது, விஜய் யாரை பற்றியும் பேசுகிறாங்க, ஆனால் விஜய் பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அது பேசுவாங்க, கொஞ்ச நாளைக்கு புதுசில் பேசுவாங்க, ஒரு தேர்தல் தோத்துட்டா அதுக்கப்புறமா அது கம்மியாயிடும். எல்லாருக்கும் புதுசில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் போக போக யதார்த்தத்துக்கு வந்துடுமோ, ஓகே இவர் இவ்வளோ தான். இவர் ரெகுலராக போய் பழக ஆரம்பித்தார்னா அவருக்கு அந்த கூட்டம் சேராது, அது குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக. கூட்டம் குறைஞ்சிட்டு ஆளும் இல்லை அப்படின்னா அம்பலப்படுத்திடுவோன்றதுனால அதை காட்ட மாட்டேன்றார். நான் எங்கே போனாலும் கூட்டம் வருதுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன்.